நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது பாரம்பரியத்துடன் ஒன்றிணைந்த சிவதுர்கா திருமண அழைப்பிதழ்கள், KCC நகர், 8வது தெரு, பாகலூர் ரோடு, ஒசூர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் டாக்டர் KR ரமேஷ் பேசுகிறேன். இன்றைய பதிவாக நாம் காண இருப்பது எல்லாம் வல்ல இறைவன் நமச்சிவாயம் அவருடைய அந்த ஆனந்த தாண்டவத்தின் வைபவத்தை பற்றி. வருகிற 27/12/2023 அன்று ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நடக்க இருக்கிறது. அதை பற்றின பதிவை காண்போம். பொதுவாகவே நாம் பார்க்கிறோம், இந்த ஃபங்க்ஷன் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா, நம்மளுடைய இந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பௌர்ணமி பேஸ் பண்ணி தான் வரும். இது அப்படி பார்க்கும்போது இந்த தனுர் மாதத்திலே பௌர்ணமியானது திருவாதிரை என்ற நட்சத்திரத்தின் கீழே வரும். திருவாதிரை நட்சத்திரம் சாரம் அப்படின்னு ஜோதிட அடிப்படையில் பார்த்தாக்க அது ராகுடைய சாரம். அந்த திருவாதிரையின் அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றின்னு சொல்கிற அந்த சிவனுடைய அந்த ஜோதி பிழம்புடைய நட்சத்திரம் அந்த திரு ஆதிரை நட்சத்திரம். பொதுலையே அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் ராசி பலன்களில் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் முன்கோபம் உண்டு, அவங்களுக்கு எப்பவுமே உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மிதுனத்தில் இருக்கும்போது அவங்க கலை நுணுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கோர்வையாக அவர்களுடைய பரிகாரங்கள் பார்க்கும். அப்படிப்பட்ட அந்த ஆருத்ரா நட்சத்திரத்திலே எம்பெருமான் சிவபெருமான் நடராஜ மூர்த்தியாக சிதம்பரத்திலே சிவகாம சுந்தரி அம்பாளுடன் இருக்கக்கூடிய அந்த காட்சி இருக்கிறது. அந்த பௌர்ணமி எப்படி இருக்குன்னா, அந்த தனுர் மாதம் அப்படிங்கிற மாதம், அதாவது மார்கழி மாதத்திலே பௌர்ணமியானது நீண்ட பௌர்ணமியாக அந்த வருடத்திலே அமையும். அந்த பெரிய பௌர்ணமியாக அமையும், பெரிய இரவு நேரமாக அமையும். இதுதான் அதனுடைய பேசிக் ஐடியா. அதை வர்ஷிப் பண்ணக்கூடியது. இந்த ஆருத்ராவை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இப்படி நிறைய இடத்துல உலகம் ஃபுல்லாக அந்த சிவன் தாண்டவத்தை எல்லாரும் அன்னைக்கு வர்ஷிப் பண்ணுறாங்க. சிவனுக்கு 5 இடத்தில் நடனம் புரிந்த இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பொன் வேய்ந்தது கனக சபை, சபைன்னு சொல்லுவாங்க இல்லையா. கனக சபை அப்படின்னா தில்லை. 10 நாள் உற்சவம் சிதம்பரத்தில். தில்லைங்கிறது தில்லை வனம் அப்படின்னு, தில்லை காடு அப்படின்னு, தில்லை மரம்னு ஒரு மரங்கள் இருக்க காடு இருக்குது தில்லை. சிதம்பரம் அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல அம்பலவாணன் ஆடுகிறார். அடுத்தது வெள்ளி சபை அப்படிங்கிற இடம் மதுரையில் இருக்கு, கூடல் நகரம் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல. ரத்ன சபை அப்படிங்கிற திருவள்ளூர்னு சென்னை பக்கத்தில் இருக்க திருவாலங்காடு அப்படிங்கிற ஊரில், அங்கே ரத்ன சபையில் அவர் ஆடுறார். அப்புறம் தாமிர சபை அப்படின்னு ஒரு சபை இருக்குது. அது திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் இருக்குது, திருநெல்வேலியில் தாமிர சபை. வெறும் நடராஜனை சித்திரமாக வரைந்து சித்திர சபையாக இருக்கக்கூடியது குற்றாலநாதர் ஈஸ்வரர் குற்றாலத்தில் இருக்கார். அங்கே சித்திர சபை கூடம்னே இருக்கு, அங்கே சித்திரத்தில் ஆடுவார். ஸோ 5 விதமான நடனங்கள், 5 விதமான இடங்களிலே, 5 விதமான உலோகங்களிலே, தங்கம், வெள்ளி, ரத்தினம், தாமிரம் அண்ட் சித்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் எல்லா இடமுமே விசேஷமாக இருக்கும். அதில் இந்த 5 இடம் ரொம்ப ப்ரிடாமினென்ட்லி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த திருமஞ்சனம்னு சொல்லுவோம், அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது. நார்மலாக இந்த சிதம்பரத்தில் சித்திரை மாதத்தில் திருமஞ்சனம் பண்ணுவாங்க. ஆனி மாதத்தில் விசேஷமான திருமஞ்சனம் நடக்கும். அப்புறம் தனுர் மாதத்தில் இந்த ருத்ரம் இருக்கு, ஆருத்ரத்தில், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் அவருக்கு அபிஷேகம் நடக்கும். இது மாணிக்க வாசக பெருமானும் திருஞான சம்பந்தரும் அப்புறமே திருவாசகத்திலையும் சொல்லியிருக்காரு, தேவாரத்துலேயும் இதை சொல்லியிருக்காங்க. அப்போ நான்முறை திருமலைகள் எல்லாத்துலேயும் இதை பற்றி சொல்கிறாங்க பார்க்குறோம். இன்னொரு சாரார் இப்போ கொங்கு நாடெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் எப்படின்னாக்கா இது ஒரு நோன்பாவே வைத்திருப்பார். இந்த நோன்பு பேர் திருவெம்பாவை நோன்பு அப்படின்னு பேர்.
காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடித்து அவங்க நோன்பு இருந்து பக்தி பாடல்களெல்லாம் பாடி அதை கண்டினியூஸாக பண்ணி அதை கரெக்டாக அந்த பௌர்ணமியும் போது இந்த ஆருத்ரையும் போது இந்த விரதத்தை முடிப்பார்கள் அப்படி பார்க்குறோம். இந்த இது திருவாதிரை வந்ததுக்கான காரணங்கள் அப்படின்னு போய் பார்க்கும்போது, பார்வதி தேவி அந்த தக்ஷன் அப்படிங்கிற அப்பாயிட்டேருந்து பிரிகிற போது அவர் எல்லாம் அந்த ஒரு நீங்கள் திருவிளையாடல் கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த எபிசோடுக்கு அப்புறம் திருப்பி பார்வதி சிவனை பார்க்கும் நாள் அந்த நாள். அதனால் கலிகூறுதல்னு சொல்லுவான் மலையாளத்தில், சந்தோஷமாக பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். அதனால் கேரளாவில் இன்றைக்கும் அந்த திருவாதிரை போது பெண்கள் எல்லாம் அந்த டான்ஸ், திருவாதிரை களி அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்குது, அந்த டான்ஸ் பண்ணுவாங்க. இது அங்கே தொன்று நடந்துக்கிற ஒரு விஷயம். அப்போ சிவனை பார்வதி அடையும் நாள் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். நம்ம தமிழ்நாட்டில் வந்து களியை வந்து களி சாப்பிட்றதுன்னு வச்சுட்டாங்க. களியெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி பார்வதி வந்து சிவனை வந்து வழிபடும் போது அந்த ஸ்வீட் சாப்பிட்டா மாதிரி எல்லோரும் களி சாப்பிட்றது, திருவாதிரை களி அப்படின்னு நீங்கள் பிரசித்தமாக அதை செய்வாங்க, அதை சாப்பிட்றது அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சயின்டிஃபிக்கில் போய் பார்க்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தாக்க, உலகத்தின் மையப்பகுதி எது அப்படின்னு ஒரு டிபேட்டில் எங்கே சிவபெருமான் தன்னுடைய கட்டை விரல் காலை ஊன்கிறாரோ அந்த இடம் உலகத்தின் மையப்பகுதி. அப்படி பார்த்தா அது முயலகன் அப்படிங்கிற அரக்கன் மேலே இருக்கக்கூடிய ஒரு கால் கட்டை விரலை வைக்கிறார், அந்த இடம் தான் சிதம்பரம். ஸோ தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் பிரதானமாக அங்கே இருக்குது. வேதப்படி பார்க்கும்போது வேதத்தில் நிறைய வேதங்கள் இருக்குது. அதில் கிருஷ்ணயஜுர் வேதத்தில் நம்ம சிவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நமகம் சமகம் அப்படின்னு அப்படின்னா நான் கேட்குறது, நமம்னா நாமத்தை சொல்கிறது. அந்த நமகத்தில் சிவாயத்தில் சொல்லக்கூடிய 8வது அணுவாகத்தில் 8வது பாடலில் மத்திய பகுதியில் சிவாய நம அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ வேதத்தின் முப்பொருளிலே மையமாக இருக்கிறது எந்த வார்த்தைன்னா சிவாய நம அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சிவன் சர்வ வியாபியாக அங்கேயே இருக்கார், வேதத்துலேயும் அங்கே தான் இருக்கார், நம்ம சிதம்பரத்தில் அங்கே தான் இருக்கிறார். அப்படின் போது அவங்க வந்து அங்கே லாங் பீரியட் ஆஃப் அந்த நைட்டில் உட்காடுறோம். அப்போது அந்த நைட்டில் நம்ம வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரே யாருன்னா பரம சிவன் அப்படின்னு எண்ணத்தில் நம்ம அங்கே போகிறோம். வடநாட்டுகளிலெல்லாம் திகம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் வந்து இருக்கும், ஃபேஸ் வச்சுருப்பா, சுவாமிக்கு ஃபேஸ் மட்டும் இருக்கும், லிங்க உருவம் இருக்கும், லிங்கோத்பவர் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. இங்கே பார்த்தேன்னா நமக்கு ஃபுல் உருவமே இருப்பார், காலோட நடனமான அந்த அழகான தாண்டவம், ஊர்தவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம்னு நல்ல தாண்டவங்கள் ஆடக்கூடிய கால் மாற்றி ஆடிய தாண்டவம்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி அவரோட அந்த லயமோடு அவர் ஆடியிருப்பார். அந்த தாண்டவ சிவபெருமானை வழிபடும் நாளாக இந்த ஆருத்ரா நாள் அமைகிறது. அதனால் எல்லாரும் ஒரு தடையேனும் சிதம்பரத்துக்கோ மதுரைக்கோ திருவாலங்காட்டுக்கோ திருநெல்வேலிக்கோ அல்லது குற்றாலத்துக்கோ இந்த இல்லை ஒரு தடையும் ஒரு இடத்துலையோ இந்த ஆருத்ரா தரிசனத்தை கண்டு எல்லாம் அல்ல சிவபெருமானின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் உங்கள் அன்பன். வாழ்க வளமுடன். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.